வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரட்டை இலை சின்னத்தை அதிமுக அணிக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தினகரன் தனி அணியாகவும் செயல்பட்டனர். இதனால் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றனர். தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு செய்தது. இந்த நிலையில் சசிகலா அணியில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அணியுடன் இணைந்தார். இதனால் அதிமுக தலைமை கழகத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அணி கைப்பற்றியது. இதனிடையே இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து டிடிவி தினகரன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு வழங்கியது சரியே என அதிரடி தீர்ப்பு அளித்தனர். இந்த தீர்ப்பின் மூலம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மேலும் இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தாக்கல் செய்த மனுவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய நீதி வென்றுள்ளது என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை கிடைத்தது மூலமாக இன்றைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று நினைத்தார்கள். சில பேர் அண்மையிலே கட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார். அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் பிடிபட்ட இந்திய விமானி அபிநந்தன் விரைவில் விடுவிக்கப்படுவார் என இஸ்லாமாபாத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலின் போது விமானத்தில் சென்று தாக்குதல் நடத்திய இந்திய விமானி அபிநந்தன் அந்த நாட்டு ராணுவத்தினரிடம் பிடிபட்டார். இதையடுத்து அவரை சில வன்முறை கும்பல் கடுமையாக தாக்கியது. அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட அபிநந்தன் தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நலமாக உள்ளார். அவர் பேசும் வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டது. இதையடுத்து இந்திய விமானியை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் வலியுறுத்தினார். முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலரும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இது தொடர்பாக இன்று மாலை 6 மணி அளவில் மத்திய அமைச்சரவை ஆலோசனை நடத்தவுள்ளது. தற்போது பாகிஸ்தான் பிடியில் உள்ள விமானி அபிநந்தன் விரைவில் விடுவிக்கப்படுவார் என அமெரிக்க தூதரக அதிகாரிகளிடம் பாகிஸ்தான் உறுதியளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வியட்நாமில் வடகொரிய அதிபரை சந்தித்த பின்னர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகள் இடையிலான எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் விரைவில் தணியும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடிக்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் இருபுறமும் இரு நாட்டு படைகளும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி PS தனோவா, கடற்படை தளபதி சுனில் லன்பா மற்றும் முப்படைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்லையில் உள்ள நிலவரம், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள், முப்படைகளின் ஆயத்த நிலை உள்ளிட்டவை பற்றி இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை காஷ்மீர் சென்று எல்லைப் பகுதியில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானிடம் சிக்கியுள்ள விமானப்படை அதிகாரி அபிநந்தனை மீட்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் வசிக்கும் அபிநந்தனின் பெற்றோரை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாகிஸ்தானிலிருந்து பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கையில் தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார்.
இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அப்படின்னா, நாங்கள் அபிநந்தனுடைய அந்த பெற்றோரை சந்திக்கும் போது உண்மையிலே அந்த பெற்றோர் இருக்கின்ற நிலை பார்த்து நாங்களெல்லாம் உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களை பெறுவதற்கு நாமெல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மனதைரியத்தோடு எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது நிச்சயமாக என்னால் மறக்க முடியாத ஒன்று. நம்முடைய அபிநந்தன் அவர்கள் ஒரு நாட்டிற்காக இந்த ஒரு அரும்பெரும் தியாகத்தை இன்றைக்கு செய்து இன்றைக்கு ஒரு இந்திய நாட்டினுடைய பெருமையை, தமிழனுடைய பெருமை இன்றைக்கு அபிநந்தன் உலகத்திற்கு உயர்த்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கு எங்களுடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் எல்லோரும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அபிநந்தன் அவர்கள் விரைவாகவே பத்திரமாக மீட்கப்படும் நிலையை மத்திய அரசு எடுக்கும். நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்கின்றது. உங்களோடு சேர்ந்து இயற்கையும் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வெற்றிவேல் ஆகியோர் அபிநந்தனின் இல்லத்திற்கு சென்று அவரது உறவினர்களை சந்தித்தனர். அபிநந்தன் தந்தை மிகவும் தைரியமாக இருப்பதாகவும் அவர் தமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அபிநந்தன் அவர்களை சிறைபிடித்து வைத்திருப்பது, அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் பாகிஸ்தான் வெளியிட்டது மிக மிக தவறான செயலாகும். பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் இராணுவமும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உயிரோடு விளையாடக்கூடாது. அவருடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் பாதுகாப்பற்ற நிலையையும் பாகிஸ்தான் அரசோ பாகிஸ்தான் இராணுவமோ ஏற்படுத்திவிடக்கூடாது. நம்முடைய சகோதரரை அவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும். நம்முடைய மத்திய அரசு, வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, அனைத்து துறைகளும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து அவரை விரைவாக மீட்டு கொண்டு வருவதற்குள்ள ஆக்கபூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய நாட்டிற்காக விமானப்படை வீரர் அபிநந்தன் சிறைபிடிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அபிநந்தன் பெற்றோர் தன்னம்பிக்கையுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய நாட்டுக்காக நமது விமானப்படை வீரர் அபிநந்தன் அவர்கள் நேற்று பாகிஸ்தானால பிடிபட்டிருக்கார் அப்படின்ற செய்தி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே இந்த விஷயம் தாக்கியிருக்கு. ராணுவத்தில் அவங்க விமானப்படையில் இருக்காங்க. 1942 3 தலைமுறைகளாக அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் உண்மையிலே என்னை கண் கலங்க வச்சது. அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு நாள்ல ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஒரே உணர்வோடு அபிநந்தன் திரும்ப வரணும்னு சொல்லி ப்ரே பண்றது ஒரு ப்ரைடு மதரா நான் பெருமைப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்லும் போது என் கண்ணில் தண்ணி வந்தது. இது உண்மை. தைரியமா இருக்காங்க, அதுதான் அங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அபிநந்தனுடைய அப்பா அம்மா தைரியமா இருக்காங்க. நம்ம நாடு எங்க மகனை பத்திரமாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நாங்க முழுதாங்க நம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை பத்திரமாக மீட்பதற்கு மத்திய அரசும் இந்திய ராணுவமும் விரைந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அபிநந்தனின் தந்தை வர்தமானிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது ஆறுதலை தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தினை ஒழிக்க பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது. டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜப்பான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாரோ கனோ, காஷ்மீரில் உள்ள நிலைமையை தாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் என்றும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள கடந்த 14ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் தீவிரவாதத்தினை ஒழிக்க பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்திய விமானப்படை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை நடவடிக்கைகளால் நேற்று முன்தினத்திலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் வழியே நிலைமையை சீராக்க வேண்டும் என்றும் ஜப்பான் கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரியில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மட்டும் பங்கேற்கிறார்.
பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். கன்னியாகுமரி அகதீஸ்வரர் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கும் அவர் பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். இதனால் கன்னியாகுமரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் இன்றும் நாளையும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகையொட்டி கட்சி சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடிப்பதால் அந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மட்டும் பிரதமர் மோடி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாகர்கோவில் எல்லையான ஆரல்வாய் மொழியில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கருப்பு கொடி காட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. அவிநாசியில் இன்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர் தனபால் மற்றும் செங்கோட்டையன், வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 843 ஊராட்சிகளில் உள்ள 74 குளங்கள் மற்றும் 971 குட்டைகளில் நீர் நிரப்பப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதன் விளைவாக கடந்த 2016ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா 1862 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காலிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து நீரை மின் மோட்டார் மூலம் எடுத்து குழாய்களின் வழியே 3 மாவட்டங்களில் உள்ள ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நிரப்பும் வகையில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். திட்டமிட்டபடி முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று முதலமைச்சர் துவக்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அமைச்சர்கள் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பெருமைப்பட கூறினர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றி சில விவரங்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். பவானி ஆற்றின் உபரி நீரை பல நீர் ஆதாரங்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி கால்வாய் திட்டம் 1862 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயார் செய்யப்பட்டு வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற திமுக அங்கம் வைத்த முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுக்கு 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எனது அரசால் மாண்புமிகு அம்மா அரசால் அனுப்பப்பட்டது. இதனை மத்திய அரசு அன்றைய தினம் நிராகரித்து விட்டது. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கான கழக தேர்தல் அறிக்கையிலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் தெரிவித்ததை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதையில் மாண்புமிகு அம்மாவின் அரசு மாநில நிதியின் ஆதாரத்திலிருந்தே இத்திட்டத்திற்கான முழுமையான நிதியை ஒதுக்கீடு செய்து விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அதன்படியே ஒப்பந்த புள்ளியில் கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் முடிவு செய்யப்பட்டு இப்பகுதி மக்களின் பல ஆண்டு காலமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் 2 ஆண்டுகளில் திருப்பூர் மாவட்டம் வெளிநாடு போல் மாறியிருக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மற்றும் அவிநாசி பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 3800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் காங்கேயம் ரோடு பத்மினி கார்டன் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். மேலும் 57 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவுற்ற பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி குறித்த காலத்தில் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாக கூறினார். இந்த அரசு ஒரு நாள் நீடிக்குமா 2 நாள் நீடிக்குமா என பல தரப்பினர் கூறி வந்த நிலையில் 2 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக பயணித்து வருவதாகவும் ஸ்டாலினின் கனவு காணல் நீராகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பூர் நகருக்குள் 3 ரயில்வே கடவுளுக்கு பதிலாக மேம்பாலம் கட்டும் பணிகள் ரூபாய் 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 சிறுபாலம் கட்டும் பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றன. இந்த திருப்பூர் மாநகரத்தில் மட்டும் ரயில்வே கடவின் குறுக்கே பாலம், அது மட்டும் இல்லாத சிறிய பாலங்கள் 6 கட்டப்பட்டு வருகின்றன. அதே திருப்பூர் மாநில பழைய பேருந்து நிலையம் அருகில் தாராபுரம் சாலை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 43 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இன்றைக்கு வந்துள்ளது. ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் திருப்பூர் சாலையில் 71 கிலோமீட்டர்
இருவழிப்பாதையை 4 வழிப்பாதையாக அகலப்படுத்தும் பணிகள் 734 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால், அமைச்சர்கள் செங்கோட்டையன், SP வேலுமணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தை மேட்டூர் சாலை வரை விரிவாக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தின் மையப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை சாலை, பெருந்துறை சாலை, பிறப்ரோடு ஆகிய சாலைகளை இணைக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்த மேம்பாலத்தை நகரின் முக்கிய சாலையான மேட்டூர் சாலை வரை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாத்தீங்கன்னா இப்ப பாலம் வேலை நடந்துட்டு இருக்குது, முடியும் தருவால இருக்குது. அந்த பாலத்தை பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூர் ரோட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். என்ன காரணம்னா தினசரி போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்குது. இதனால ஸ்கூலுக்கு கொண்டு போய் குழந்தைங்களை விடுற டைம்ல சிரமமா இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிரமமா இருக்குது. தினசரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த டிராபிக் ஜாம் ஆகுது. அதனால ஒவ்வொருத்தரோட அன்றாட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடிய மாட்டேங்குது. இதனால பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறா இருக்குது. ஆனா மேட்டூர் ரோட்ல பாலம் இல்ல. ஆனா தினசரி எங்களுக்கு இது ஒரு நாங்க ஏதாவது வேலை செய்ய போக்குள்ள ரொம்ப டிராபிக் எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. வாரம் ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாம ஜனங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா எங்களுக்கு உடனடியா இது அரசாங்கம் முன்ன நின்று எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். திமுக தோழமை கட்சிகளுடனான தொகுதி உடன்பாடு 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் 21ஆம் தேதியும், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் 22ஆம் தேதியும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி உடன்பாடு முடிவடைந்த நிலையில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவோ கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகவோ இல்லை. இந்நிலையில் இன்றும் நாளையும் அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவோ உடன்பாடு கையெழுத்தாகவோ வாய்ப்பில்லை என்றும் அவர்களுடனான பேச்சுவார்த்தையும் 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் மூலம் சூழல் உள்ளது. அது மட்டுமின்றி இந்திய விமானி அபிநந்தன் பாகிஸ்தானில் சிறை வைக்கப்பட்டுள்ளதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு தொலைவில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் எல்லையோர மாநிலங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் அவர் உத்தரவிட்டார். இந்த ஆலோசனையில் உளவுத்துறை தலைவர், ராணுவ உளவுத்துறை தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர். எல்லையில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா, பாகிஸ்தான் மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இதனால் உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தால் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்றும் பதற்றமான சூழலை குறைக்க இரு நாடுகளும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் புகலிடம் கொடுக்கக்கூடாது எனவும் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் கோரிக்கை வைத்துள்ளன. ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. மேலும் மசூத் அசாரை சர்வதேச பயணம் செய்ய தடை விதிக்கவும் அவரது சொத்துக்களை முடக்கவும் பரிந்துரை செய்துள்ளன.
காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 3 நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை பூஞ்ச் மாவட்டம் கிருஷ்ணா பள்ளத்தாக்கு பகுதியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தி வருகிறது. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என உலக நாடுகள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. ஆஸ்கர் விருது பெற்ற குறும்படத்திற்கு தூண்டுகோலாக இருந்த முருகானந்தத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிராமப்புற ஏழை பெண்களும் நாப்கின் உபயோகிக்க வேண்டும் என்பதற்காக மலிவு விலையில் நாப்கின் தயார் செய்யக்கூடிய இயந்திரத்தை உருவாக்கினார் கோவையை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம். இதனை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட குறும்படம் இந்த ஆண்டு ஆஸ்கர் விருது பெற்றது. இந்நிலையில் அந்த குறும்படத்திற்கு தூண்டுகோலாக இருந்த முருகானந்தத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் அவர் முதலமைச்சர் பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாலாக்கோட் தாக்குதலால் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்புள்ளதாக கூறிய கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பாவின் கருத்தால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 27ஆம் தேதி இந்திய விமானப்படை பாலாக்கோட் தீவிரவாத முகாமில் தாக்குதல் நடத்தியது. இதில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதலுக்கு நாடு முழுவதும் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. 40 வீரர்களை இழந்ததற்கு தகுந்த பதிலடி என்று பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பாலாக்கோட் தாக்குதலை தேர்தல் லாபத்துடன் ஒப்பிட்டு சர்ச்சையை கிளப்பியுள்ளார் எடியூரப்பா. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவான சூழல் உருவாக்கிக் கொண்டிருப்பதாகவும் பாஜகவின் பக்கம் காற்று பலமாக வீசுவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று தீவிரவாதிகள் முகாம்களை அழித்திருப்பது மோடி ஆதரவு அலையை அதிகரித்திருப்பதாகவும் எடியூரப்பா கூறியுள்ளார். இதன் தாக்கம் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தெரியும் என்றும் குறிப்பிட்ட அவர் மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் 22இல் பாஜகவுக்கு வெற்றி உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்பில் கட்டப்பட உள்ள புதிய கட்டடத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சென்னை பனகல் மாளிகையில் வனத்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு இடப்பற்றாக்குறை இருப்பதால் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வனத்துறை தலைமை அலுவலகம் கட்டப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன்படி சென்னை வேளச்சேரியில் 1,10,000 சதுர அடியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள வனத்துறையின் தலைமை அலுவலகத்திற்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதன் தொடர்ச்சியாக வனச்சரக பயன்பாட்டிற்காக 9 கோடியே 2,37,000 ரூபாய் செலவில் 125 ஜீப்புகளை வழங்கிடும் அடையாளமாக 7 வனத்துறை ஓட்டுநர்களுக்கு ஜீப்புகளுக்கான சாவிகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழகம் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள 7,068 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 4,60,000 மாணவியர் உட்பட 8,61,000 பேர் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். மேலும் 24,000 தனித் தேர்வர்கள், 300க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளும் +2 தேர்வு எழுதுகின்றனர். மாநிலம் முழுவதும் 2,941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பெரும்பாலான தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுகின்றனர். தேர்வில் மாணவ மாணவியர் காப்பியடித்தல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபடாமல் தடுக்க 4,000 பறக்கும் படைகள் மற்றும் நிலையான படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் எந்த பதற்றமும் பயமும் இன்றி தேர்வுகளை எழுதுமாறு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ் உள்ளிட்ட மாநில மொழி பாடங்களுக்கு நாளையும் ஆங்கிலத்திற்கு மார்ச் 5ஆம் தேதியும் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
திருப்பூர் அருகே நூல் மில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதுமாக எரிந்து நாசமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த கீரனூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நூல் மில் ஆலை இயங்கி வருகிறது. பனியன் துணியிலிருந்து பஞ்சு நூல் தயாரிக்கும் இந்த ஆலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 7 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் மலமளவென பரவிய தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமடைந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார் மற்றும் மனைவி நித்யாவால் தனது குழந்தையின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக நடிகர் தாடி பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நித்யாவும் தானும் காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் தங்களுக்கு போஷிகா என்ற மகள் உள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் நித்யாவுக்கும் ஜிம் ஆலோசகர் ஃபைசலுக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து காவல் உதவி ஆய்வாளர் மனோஜ்குமாரிடம் புகார் அளித்ததில் தற்போது மனோஜ்குமாருக்கும் நித்யாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இவர்களால் தனது மகள் போஷிகாவின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து போஷிகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. நல்லா தான் இருந்தோம், எல்லா ஃபேமிலி மாதிரி நல்லா தான் இருந்தோம், நல்லபடியாக தான் இருந்தோம். நித்யா வந்துட்டு ஒரு ஜிம்மில் சேர்றாங்க. நம்ம அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. அவங்க எந்த கேட்டாலும் நான் பண்ணிடுவேன். சரி போய் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். வழிகிட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இதுக்கு போகிறேன்னா இந்த மாதிரிப்பா இதுக்காக தான், இந்த ஃபிட்னஸ் எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் ஃபிட்னஸுக்காக போகிறாங்க. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அங்கே இதானவுடனே எனக்கு அரசு தெரிய வந்துச்சு. இந்த பிரச்சனை போகும்போதே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வெளியே சொன்னால் பெரிய அசிங்கமாகிடும், தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுனால நாசூக்கா யார்கிட்டயா சொல்லி அட்வைஸ் பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக மனோஜ்குமார் அப்படின்றவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், அவர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ, அவர் என்னுடைய ஃப்ரெண்ட். அவர்கிட்ட பர்சனலாக சொன்னேன் இந்த விஷயத்த. நாளடைவில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஃபசல் மேட்டர் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிற சமயத்தில் இவர் மனோஜ் வந்துட்டு போய் சமாதானம் பண்ணி பேசுறேன்னு சொன்னார் இல்லையா, இதை சேர்த்து வைக்கிற மாதிரி. இவர் நடுவில் ஃபுல்லாக கேம் ஆடுறாரு. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்படி இருக்கும்போது இவர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என் குடும்பம் நான் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறேன். சோழிங்கநல்லூர் அடுத்த பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1004 சிசிடிவி கேமரா பயன்பாட்டை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குற்றங்களை தடுக்க 1004 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது. இதனை பயன்பாட்டிற்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், சென்னை தெற்கு இணை ஆணையர் மகேஸ்வரி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன், சென்னை தெற்கு மண்டலத்தில் 50 மீட்டருக்கு ஒரு கேமரா என முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.